வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மாவு எதுவும் ஆட்டாமல் இன்ஸ்டன்ட் ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சூடானதும் நான் அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு துண்டு பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10லேருந்து 12 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட துருவிய கேரட் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். இதை 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். ரவையை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். ரவை வறுத்துருச்சுன்னா நல்லா வாசம் வருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நீங்கள் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்து தயிர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா திக்காக இருக்கும். இது கூட தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. டெய்லி ஒரே மாதிரி இட்லி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ ரவையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இது கூட ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி சேர்த்தா போதுங்க. இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இட்லி மாவு ஊற்றிடலாம். இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேங்க. ஆவி நல்லா வந்துருச்சு. இப்போ இட்லி தட்டை வச்சிடலாம். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆகிருச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சுங்க. உங்களுக்கு இட்லி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி வச்சுட்டு அதில் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அது நல்லா கிளியராக வெளில வந்துச்சுன்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த ரவா இட்லி அரிசி எதுவும் நம்ம ஊற வைக்காமல் டக்குன்னு உடனே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபிங்க. அதே டைமில் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இல்லாட்டி சாம்பார் வச்சு கூட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.